ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பவுலில் தனியா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் துருவன தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் தயிரை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் கடுகு போட்டு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி இந்த மாதிரி நீட்டு வாக்கில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தயிரை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் நுரக்கட்டுற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம். நுரக்கட்டினோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி மோர் குழம்பு ரெடி.